பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்பதாக. விசுவாசத்தில் உத்தம குமாரன், ட்ரூ சன் இன் த ஃபெய்த் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். உத்தமம் என்பது வேதாகமத்தில் அநேக இடங்களில் வருகிறது. பவுலுக்கு அநேக உடன் ஊழியக்காரர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒரு சிலரையே உத்தமர் என்று சாட்சி கொடுத்தார். நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாயிருக்கிற தீகிக்கு என்று தீகிக்கை உத்தமன் என்று அழைத்தான். எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாயிருக்கிற எப்பாப்பிராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள் என்று எப்பாப்பிராவை உத்தமன் என்று அழைத்தான். உங்களில் ஒருவனாயிருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று ஒனேசிமுவை உத்தமன் என்று அழைத்தான். அதுபோல மேற்குறிப்பிட்ட வசனத்தில் தீமோத்தேயுவை உத்தமன் என்று பவுல் அழைக்கிறான். குறிப்பாக விசுவாசத்தில் அவன் தன்னுடைய உத்தம குமாரன் என்று அழைக்கிறான். ஆண்டவர் நம்மிடமும் உத்தமத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 12:1 தாவீதின் அங்கலாய்ப்பு உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் என்பதாக கூறுகிறான். எரேமியாவும் சத்தியம் அழிந்தது, அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனதென்று அவர்களுக்கு சொல் என்று அங்கலாய்க்கிறான். நம்முடைய அழைப்பு உத்தமம் உண்மை என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தீமோத்தேயு விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்று அழைக்கப்பட்டான். இவற்றில் விசுவாசத்தை குறித்து சபை விசுவாசிகள் அதிகமாக அறிய வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் பரிதாபம் என்னவென்றால், உத்தமத்தை குறித்து அறிய அநேகருக்கு வாஞ்சை இல்லை. தீமோத்தேயுவுக்கு இவை இரண்டும் காணப்பட்டது. அவனுக்குள் விசுவாசமும் காணப்பட்டது, உத்தமமும் காணப்பட்டது. ஆகையால் தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2 நிருபங்களிலும் தலைவர்களின் ஸ்லாக்கியங்களையும் பொறுப்பையும் குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறார். இன்று நமக்கு அது அதிக பிரயோஜனமாக இருக்கிறது. விசுவாசம் என்பது ஒரு ஈவு, நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உத்தமம் என்பது ஒரு கனி, நாம் அதை வளர்த்து கொள்ள வேண்டும். தீமோத்தேயு இவை இரண்டையும் உடையவனாக காணப்பட்டான். நாமும் சபையில் விசுவாசத்தில் உத்தம குமாரனாக தீமோத்தேயுவை போல காணப்படுவோம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, நாங்கள் விசுவாசத்தில் அதிகமாக இன்னும் வளர வாஞ்சிக்கிறது போல எங்களுக்குள் உண்மையையும் உத்தமத்தையும் நாங்கள் வளர்த்தி கொள்ள கர்த்ததாமே கிருபையை தருவீராக. அனுதினமும் உத்தமமாய் முன் செல்ல உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.